பிரைஸ் தி லார்ட். பழைய வஸ்திரத்தின் மேல் புதிய இணைப்பு துண்டு என்கிற உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். உபவாசத்தை பற்றி ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இயேசு இந்த உவமையை சொன்னார். யோவான் ஸ்நானகன் மற்றும் பரிசேயர்களின் சீஷர்கள் உபவாசம் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் சீஷர்களோ உபவாசிக்கவில்லை. ஏன் அவ்வாறு இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு இயேசு இந்த உவமையை பயன்படுத்தினார். ஒருவனும் கொடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இதனுடைய பொருள் என்னவென்றால், துவைத்த பிறகு புதிய துணி சுருங்கிவிடும். பழைய துணி முன்பே சுருங்கியே இருக்கும். ஆனால் ஆகவே பழைய ஆடை கிழிந்தால் ஒட்டு போட பழைய ஒட்டு துணியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பழைய ஆடையை சுருங்காது புதிய ஒட்டு துணியால் ஒட்டு போட்டால் அவை துவைக்கும் போது புதிய ஒட்டு துணி சுருங்கி இழுத்து கிழிவை மோசமாக்கிவிடும். ஆகவே பழைய ஆடை ஒரு புதிய துண்டை கையாள முடியாது என்பது போல சில மத பாரம்பரியங்கள் இயேசுவின் செய்தியை முழுமையாக வலிமைப்படுத்த முடியாது. பழைய துணி பரிசேயரின் கண்டிப்பான பாரம்பரியத்தையும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் குறிக்கிறது. புதிய ஒட்டு துணி இயேசுவின் கிருபை மற்றும் இரட்சிப்பின் செய்தியை குறிப்பிடுகிறது. ஆகையால் இயேசு பழைய ஒழுங்குமுறையை ஒட்டுப்போட வரவில்லை, ஆனால் முற்றிலும் புதிய ஒன்றை கொண்டு வர வந்தார். அதாவது விசுவாசத்தின் மூலமாகவே இரட்சிப்பு என்கிற புதிய செய்தியை கொண்டு வர வந்தார். இயேசுவிடம் முழுமையாக சரணடையாமல் நாம் வெறுமனையே இயேசுவை பழைய வாழ்க்கை முறைக்கு சேர்க்க முடியாது. இயேசுவை பின்பற்றுவது ஒரு புதிய இருதயமும் புதுப்பிக்கப்பட்ட ஆவியும் தேவை. சிலர் தங்கள் பிரச்சனைகளை தற்காலிகமாக சரி செய்வது போன்ற உதவியை தேவைப்படும் போது மட்டுமே இயேசுவை நாடுகிறார்கள். ஆனால் இயேசு நம் வாழ்க்கையை ஒட்டு போட விரும்பவில்லை. அவர் நம்மை புதிதும் முற்றும் புதியவர்களாகவே மாற்ற விரும்புகிறார். ஆகவே இயேசு வழங்கும் புதிய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது உங்கள் பழைய வழியை ஒட்டு போடவே முயற்சிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென்.